என் செல்ல குழந்தையே, நீண்ட நேரமாக உன் தாயானவள் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்றேன். என் குழந்தையே, அம்மா இந்த விஷயத்தை உன்னிடம் இன்று சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். ஆனால் நிச்சயமாக அதனை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்காமல் விடமாட்டேன். உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நான் உன் கண்ணில் படும் வரை, உன் செவிகளுக்கு கேட்கும் வரை, நான் நிச்சயமாக எப்போதும் உன்னை விட்டு நகர மாட்டேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி உன்னுடைய வாழ்க்கை உனக்கென்று எல்லாவற்றையும் இந்த வராகி நான் தெரிந்து வைத்து அதனையும் உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனி என் பிள்ளையே, இந்த நல்ல நாளில் வாழ்க்கையில் தெய்வங்களின் ஆசிகளோடு எந்த ஒரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு உண்டு. என் குழந்தையே, எல்லா நாட்களில் நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கவில்லை. ஆனால் இன்று நீ நினைத்தது போல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நீ கிடைக்கப் போகின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, குறிக்கோளை முடித்து செய்துவிட்ட பிறகு அதற்கான முயற்சிகளில் மட்டும்தான் கவனம் செலுத்த வேண்டும். அறிந்திருந்தால் மட்டும் போதாது, பயன்படுத்த வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் தயாராக இருந்தால் மட்டும் போதாது, அதை நீ செயல்படுத்தவும் வேண்டும். அவமானம் எல்லாம் வெகுமானம் வரைதான். இங்கு பல மனது பொறுப்பு கிடையாது. பல பலன்களை அவர்கள் சுவைப்பது கிடையாது. இதுதானே அவமானப்பட்டேன், வேதனைப்பட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, அதுவெல்லாம் நல்லபடியாக இவர்களை மாற்றுகின்ற நேரம் வரும்போது, அதற்கான நேரம் வரும் வரையிலும் பொறுக்க மனமில்லாமல் பாதியிலே விட்டு விட்டு செல்கிறார்கள். பலன் கிடைத்தும் அதை கவனிக்க அவர்களுக்கு நேரமில்லை. நீ அப்படி அல்ல. என் குழந்தையே, எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் எப்போதும் சரியான எண்ணத்தோடும் கவனத்தோடும் நீ இருக்கின்றாய். எப்போதும் எதை செய்தாலும் அதில் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தெளிவாக தான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, நீ அழுது கடக்க வேண்டிய சூழ்நிலைகளை கூட புன்னகையோடு கடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா பயணங்களும் நீ நினைத்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்தது கிடையாது. வழி தவறி போகின்ற சில விஷயங்கள், பயணங்கள், வழி தடுமாறி செல்கின்ற சில பயணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மன வலிமையை கொடுக்கும். என்னவென்று புரிகின்றதா என் குழந்தையே? சில நேரங்களில் நீ தடுமாறி செல்லும் போது அந்த இடத்தில் நின்று கொண்டு மன வலிமையை கொடுத்து உன்னை அதிலிருந்து மீட்டு வர செய்யும்படியும், இந்த சூழ்நிலையில் இருந்து உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும் என்பதையும் மறந்து விடாதே. தெய்வம் உனக்கு கஷ்டத்தை எப்போதும் கொடுப்பதில்லை. உன்னுடைய எண்ணம் தான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய சிந்தனைகள் என்னவாகிறது என்பதில் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் அமைகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சில நாட்கள் மிகவும் குறைவு, அதில் வருந்துகின்ற நாட்களே அதிகமாக இருக்கின்றது. எதற்கெடுத்தாலும் கலங்கிக் கொண்டிருப்பதை விடுத்து என்ன நடந்தாலும் அதற்காக வருந்தி கொண்டிருப்பதை விட, என் பிள்ளை, நீ நினைத்ததை எதையும் சரியானபடி மன வலிமையோடு எதிர்கொள். ஒரு நாள் வாழ்ந்தாலும் நல்ல மனதோடு வாழ்ந்துவிட்டு செல்லும் பூக்கள் அதே போலதான் நீயும் வாழ்க்கை எத்தனை நாள் உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அத்தனை நாட்களிலும் என் பிள்ளை நிச்சயமாக நல்லபடியாக நீ வாழ வேண்டும். என் அன்பு குழந்தையே, எப்போதும் ஊருக்கே வெளிச்சம் தர நிலவிற்கே அம்மாவாசை என்ற ஒன்று கருப்பு பக்கம் இருக்கும் போது உன்னுடைய வாழ்க்கை எல்லாம் எம் மந்திரம் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும் என்று நினைத்து விடலாமல், தேடி வருகின்ற கஷ்டங்கள் கூட நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் உன்னை
தேடி வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீ தெரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றிலும் இருந்து சரியான தீர்வினை கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய். உனக்கு சரியான பதிலை கொடுக்கும் என்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்தும் கொள்வாய். எல்லா நிலையிலும் நாம் விரும்பியபடி நாம் ஆசைப்பட்டபடி நடக்கவில்லை என்றாலும் என் பிள்ளை அனைத்தையும் இருந்து நீ நிச்சயமாக ஒரு நம்பிக்கையை உறுதியாக பெற வேண்டும் என்பதை மறக்காதே. என் பிள்ளையே, ஒன்று நதியாக இரு, இருக்காவிட்டால் ஒன்று கல்லாக இரு. ஆனால் படகாக இருக்காதே. பயன்படுத்திவிட்டு மற்றவர்கள் சென்று விடுவார்கள். என் குழந்தையை, உண்மையில் யாருக்கு உதவி தேவைப்படுகின்றதோ, உண்மையில் யாருக்கு உன் இடத்தில் இருந்து நன்மைகள் தேவைப்படுகின்றதோ அவர்களுக்கு மட்டுமே நீ உதவி செய்தால் போதும். எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தும் எல்லாவற்றையும் அடைய முடிந்தும் வேண்டுமென்றே உன்னை இவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள் என்றால் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை இவர்களை விட்டு விடாதே. யாரோ ஒருவருடைய பேச்சை கேட்டு உன்னிடம் முகம் சுளிக்கும் எந்த ஒரு உறவுகளும் உனக்கான உறவுகள் அல்ல. எதுவெல்லாம் நேரில் நின்று உன்னிடம் கேட்க வேண்டும், எந்த விஷயம் என்றாலும் நீ இதை எந்த இடத்தில் நேரில் நின்று உன்னிடத்தில் அவர்கள் அதனை கேட்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் இப்படி ஒரு உறவுகளே உனக்கு தேவையில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நீ எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்க நீ யார் என்று மற்றவர்கள் தெரிந்து கொள்வார்கள். நீ கொடுப்பதை நிறுத்தும் போது அவர்கள் யார் என்று உனக்கு தெரிந்தும் விடும். இப்படிதான் இந்த சூழ்நிலைகள் மனிதர்களை அடையாளப்படுத்தும். என் பிள்ளையே, இந்த பெண்ணினுடைய அன்பு போல சிறந்த மருத்துவம் கிடையாது. அதே நேரத்தில் அவர்களுடைய நிகாரிப்பு போல சிறந்த தண்டனையும் கிடையாது. இது பெண்ணுக்கு மட்டுமல்ல, ஆணுக்கும் தான் அன்பினை கொடுப்பதில் யாரும் யாரையும் மிஞ்சிவிட முடியாது. அதே நேரத்தில் அவர்கள் வெறுக்கிறார்கள் என்றால் ஒருவரின் மீது உண்மையாகவே அவர்கள் வெறுப்பு வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். அதன் பிறகு அந்த வெறுப்பினை உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் உண்மையான அன்பு கொண்டவர்கள் அவ்வளவு சுலபமாக சற்றென்று நிராகரித்து விடாதே. என் குழந்தையே, யாருடைய நினைவுகள் தொண்டை குழி அடைத்து ஒருவர் வலியையோடு கண்ணீர் கொடிக்கின்றதோ அவர்களை உன்னால் அவ்வளவு எளிதாக இந்த வாழ்க்கையில் இருந்து மறந்துவிட முடியாது. அவர்களுடைய பிரிவை உன்னால் அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அப்பேற்பட்ட ஒருவர் அப்பேற்பட்ட உன் வாழ்க்கையில் இருந்து உன்னை பிரிந்து செல்கிறார் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் உன் பக்கம் தவறுகள் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவானாலும் சரி, தவறு யாரிடம் இருக்கிறதோ அந்த தவறை திரித்துக் கொள்ளும் முயற்சியில் நிச்சயமாக இறங்க வேண்டும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. இளமை கொடுக்கும் என்பதை தருவதில்லை, முதுமை தரும் பக்குவத்தை இளமை தருவதே இல்லை. இதுதான் உண்மை. நிச்சயமாக எப்போதும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நாம் வாழ நம்மாலான அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டுமே தவிர எதுவும் முடியாது, நடக்காது, கிடைக்காது என்று பின்வாங்கிவிடக் கூடாது. நீ எவ்வளவுதான் திட்டம் போட்டாலும் படைத்தவன் ஒரு திட்டம் வைத்திருப்பான். அதே போலதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எல்லாம் ஒவ்வொரு விடியலிலும் உனக்கு உணர்த்துவதும் என் பிள்ளை என்ன தெரியுமா, இன்று இருக்கின்ற நேரத்தையாவது நமக்காக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்று கிடைக்கின்ற இந்த தருணத்தையாவது நமக்காக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஒருபோதும் உன்னை நியாயப்படுத்தி கொள்ள மற்றவர்களை நீ காயப்படுத்தாதே. தவறு இருக்கிறது என்றால் நிச்சயமாக யாராக இருந்தாலும் அதை அந்த சூழ்நிலையில் ஒத்துக்கொள்வதுதான் நல்லது. நன்றி மணந்தவர்களை நினைத்து நிம்மதி இழக்காமல் உன்னுடைய நிம்மதியை நீ விடாமல் நிச்சயமாக நல்லபடியாக வாழ வேண்டும். உன்னுடைய உதவியை இந்த மனிதர்கள் வேண்டும்
வேண்டுமானால் மறந்து போகலாம், ஆனால் தெய்வம் ஒருபோதும் மறக்காது என்பதை நீ புரிந்து கொள். வழிகளை தரும் வாழ்க்கை நாம் வாழ்வதற்கான வழியையும் தரும். இதனை உணர்ந்தால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, மீண்டும் ஒரு பயணம் நமக்கு கிடைக்க போவதில்லை. பாதைகள் எதுவானாலும் விரும்பி பயணிக்க தொடங்கு. மரணம் வரை இந்த வாழ்க்கையில் விடை கிடைக்காத ஒரு கேள்வி. அப்படி என்றால் அது என்ன தெரியுமா? யாரை நம்புவது இந்த உலகத்தில்? யாரை நம்புவது என்று தெரியாமல் நாம் பலருடைய வாழ்க்கையும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதனால் எப்போதுமே எந்த நிலையிலும் அடுத்தவரின் எண்ணங்களுக்காக நீ தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் தொலைத்து கொண்டிருக்காதே. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் கவனமாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஒரு கஷ்டம் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றால் முதலில் இந்த கஷ்டத்தை தாங்கவே முடியாததாக உனக்கு தோன்றும். பின் சில நாட்கள் கழித்து பரவாயில்லை என்று தோன்றும். அடுத்து சில நாட்களில் கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை வரும். இறுதியில் இதற்காகவா இத்தனை வருத்தப்பட்டோ? இதுவெல்லாம் அத்தனை சுலபமானதுதானே. நாம் இதற்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? அன்றே இதையெல்லாம் நாம் பெரிதுபடுத்தாமல் இருந்திருக்கலாமே என்று உன்னுடைய மனதை லேசாகிவிடும். உனக்கு வேண்டியது என்னவோ கொஞ்சம் பொறுமையும் வலியையும் தாங்கும் வலிமையும். நான் அதுமில்லாமல் எல்லா விஷயங்களிலும் நாம் மனதை போட்டு போராட்டத்திற்குள் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றோம். நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை நாமே நமக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். பொறுத்து கொள்பவரை கண்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் எப்போதும் சாதனை படைக்க பிறந்தவர்கள் என்றுதான் மற்றவர்களுக்கு தெரியும். வாழ்வில் பயணம் அதிகாரமும் இல்லாத போது யார் உன்னோடு இருக்கிறார்களோ அவர்கள்தான் உன்னுடைய உண்மையான உறவுகள். பணமோ அதிகாரமோ உன்னிடத்தில் இருக்கிறது என்பதற்காக உன்னை தேடி வருகின்ற மனிதர்கள் ஒருபோதும் உண்மையானவர்கள் அல்ல என்பதை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, வாழ்க்கை என்பது ஒரு சிறிய இடைவெளிதான். ஆனால் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு சிறிய இடைவெளி. அதனால் தான் இந்த இடைவெளியில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீயும் சந்தோஷமாக இருந்து உன்னை சுற்றி சுற்றி இருப்பவர்களையும் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. என் குழந்தையை, கேட்டு கேட்டுதான் ஒரு விஷயத்தை பெற முடியும் என்றால் அது கிடைக்காமல் இருப்பதே மேலானது. அன்பாலும் சரி, அரவணைப்பாலும் சரி, உனக்கான நேரமானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதை மீண்டும் மீண்டும் கேட்டு பெற வேண்டிய ஒரு நிலை வந்தால் என் பிள்ளை, அதனை நீ அப்படியே தவிர்த்து விடுவதுதான் உனக்கு நல்லது. துயரங்களை நிர்ணயித்து பாதைய மட்டுமல்ல, நீ பேசக்கூடிய வார்த்தைகளும் தான். அம்மா மீண்டும் மீண்டும் இதை சொல்கிறேன், வார்த்தைகளில் பேசுகின்ற விஷயங்களில் உனக்கு நிச்சயம் சில பிரச்சனைகள் வருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றது. அதனால் எதையுமே கவனத்தோடு பேசு என் குழந்தையே. எப்போது மனிதனுக்கு நிம்மதி இல்லாததற்கு ஒரே ஒரு காரணம், அமிர்தமே கிடைத்தாலும் அதை விட சிறப்பான ஒன்று இருப்பதாக அவனுடைய மனது எப்போதும் நம்புகின்றது. அப்படி நம்புவதுதான் இங்கு மனிதனுக்கு நிம்மதி இல்லாமல் போவதற்கு ஒரு காரணமும். மனநிறைவு என்ற ஒன்று இல்லை. மனநிறைவு என்ற ஒன்று இருந்தால் நிச்சயமாக எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும். மனநிறைவு இருந்து விட்டால் என்ன கிடைத்தாலும் போதும் என்ற எண்ணம் வந்து விட்டால் நிச்சயமாக வாழ்க்கையும் அழகாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை. ஒருவர் நம்மை மரியாதை குறைவாக நினைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ அவர்களுக்கு அதிக மரியாதை கொடுத்ததுதான். நீ அவர்களுக்கு அதிக மரியாதை கொடுத்து கொடுத்து வைத்து இன்று உனக்கே அவர்கள் எதிராக நின்று உன்னை மதிக்காமல் அவமானப்படுத்துகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றது. பொறுத்திருந்து நீ செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியமும்
அதற்கான நன்மைகளை காலம் கடவது உன்னிடத்தில் அழைத்து கொண்டு வந்து சேரும் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இங்கு பல மனிதர்கள் நல்லவர்களை நம்புவதில்லை. நல்லவர்கள் போல் நடிப்பவர்களை தான் அதிகமாக நம்புகின்றார்கள். என் குழந்தையை பார்க்கும் உறவுகள் எல்லாம் உன் சொந்தம் கிடையாது. ஒருவரோடு பழகி பார்த்தால்தான் அவர்கள் பேசுகின்ற வேஷம் என்னவென்று உனக்கு புரியும். என் பிள்ளையே, ஏழைகளுக்கு உணவு தட்டுப்பாடு, பணக்காரனுக்கு மனிதனை உணவிற்கு கட்டுப்பாடு வைத்திருக்கின்றார்கள். அதை சாப்பிட்டால் நோய் வந்துவிடும், இதை சாப்பிட்டால் நோய் வந்துவிடும் என்ற கட்டுப்பாட்டோடு இருக்கிறார்கள். இவ்வளவுதான் இந்த மனிதருடைய நிலை. என் செல்ல குழந்தையே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே முழு மனதோடு என் குழந்தைக்கு கிடைக்கும்.